Infinix வேற லெவலான ஸ்மார்ட் போன்ஸா லான்ச் பண்ணிருக்காங்க. ரீசெண்டா தான் அவங்களோட 12 டர்போ ஸ்மார்ட் போனா லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸ்பெசிபிகேஷன்ஸ் வேற லெவல்ல இருந்தது. 15,000 ரூபாய்க்கு ஒரு ஸ்மார்ட் போனை கண்டிப்பா அதை சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற அளவுக்கு என்னைய அந்த போன் இம்ப்ரெஸ் பண்ணுச்சு. அடுத்து அவங்களோட இப்போ லான்ச் ஆயிருக்க ஹாட் 12 பிளே ஸ்மார்ட் போனும் லான்ச் ஆயிருக்கு. இந்த போனோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 8,499 ரூபாய், 8,500 ரூபாய்க்கு இந்த ஸ்மார்ட் போனை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸ்பெசிபிகேஷன்ஸ் ஆகட்டும், லுக் ஆகட்டும், டிசைன் ஆகட்டும், நிறைய விஷயங்களை இன்ஃபினிக்ஸ் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அதனாலேயே தான் இந்த வீடியோவும் போஸ்ட் பண்றோம். இந்த ஸ்பான்சர்லாம் அதுவும் இல்லைங்க, என்னோட ஒப்பீனியன் அவ்வளோதான். இந்த ஸ்மார்ட் போனோட ரிவ்யூ எப்படி இருக்கு, என்ன இருக்கு, ஏன் இது பெஸ்ட்னு சொல்றோம், இது எல்லாத்தையுமே இந்த வீடியோல பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டிபிசி. எப்பயும் பார்க்குற மாதிரி டிசைன்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுவோம். டிசைன் பொறுத்த வரைக்கும் இங்கே ஒரு பிளாஸ்டிக் பில் கொடுத்துருந்தாங்க. பார்க்கறதுக்கு திரும்பவும் அது ரியல்மியை ஞாபகப்படுத்துற மாதிரி தான் இருந்தது. இல்லை, நான் சத்தியமாக சொல்ல மாட்டேன், கண்டிப்பாக ரியல்மியை பார்க்குற மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல் கொடுத்தது. பொதுவாக தப்பு இல்லை, கொஞ்சம் டிசைன் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ஓரளவுக்கு ஏற்றுக்கிற மாதிரி நல்லாவே யூனிக்கான டிசைனாக இருந்துன்னு சொல்லலாம். திக்னஸ்னு வரும்போது 8.3 mm திக்னஸோட இங்கே வெயிட்னு வரும்போது 195 கிராமுக்கு வெயிட்டோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் எடுத்துருக்காங்க. உண்மையாகவே வெயிட்டை நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு காரணம் இருக்கு. ஏன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனோட பேட்டரி அப்படின்னு வரும்போது 6000 mAh இந்த ஃபோனோட பேட்டரி வருது. 6000 mAh வச்சு 8.3 mm திக்னஸ் அண்டு நமக்கு 195 கிராம்ஸ் வெயிட்ல இந்த ஃபோனை எடுத்து வந்திருக்கிறது ஒரு மேஜர் பாசிட்டிவ் பாயிண்டா பார்த்தேன். பேட்டரிலையும் சாட்டிஸ்ஃபைட் பண்ணிட்டு ஆவரேஜான திக்னஸையும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்கிறது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இதோட அல்டிமேட் டிசைனாகவும் இருந்தது. ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்னு வரும்போது போனோட பேக் சைடில் ஃபிங்கர் பிரிண்ட்ஸை பிளேஸ் பண்ணியிருக்காங்க. பேக்ல 2 கேமராஸும் ஆக்சுவலாக இருக்கு. பார்க்கறதுக்கு லுக் வைஸ்ல கண்டிப்பாக இது எனக்கு இன்ஃபினிக்ஸ் ஃபோன் மாதிரியே தோணலை. ஆனால் நல்லா இருந்தது அப்படிங்கிறது உண்மையான ஒரு விஷயம் தான். அப்படியே ஃப்ரண்ட் வியூ வந்தோம் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய டிஸ்பிளே ஒரு பஞ்ச் ஹோல் டிஸ்பிளேவாக எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஃபுல் ஸ்க்ரீன் வியூவை இங்கே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். டிஸ்பிளே கொஞ்சம் பெருசு, கொஞ்சம் இல்லை ரொம்பவே பெருசு. கிட்டத்தட்ட இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இந்த காம்பாக்ட் சைஸே இல்லை. மிட் ரேஞ்சில் எல்லாருமே பெருசாக தான் எதிர்பார்க்குறாங்க. சில பேரோட ஒப்பீனியன்ஸும் நான் பார்த்தேன். எனக்கு ஃபோன் ரொம்ப பெருசாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது நல்ல ஆப்ஷன் தான். ஏன்னா 6.68 inches இருக்கக்கூடிய ஒரு பெரிய டிஸ்பிளே, ரொம்பவே பெரிய டிஸ்பிளே. ஒரு ஹெச்டி பேனல் தான், எல்சிடி பேனல் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஓவரால் டிஸ்பிளே நல்லா தான் இருந்தது. 450 inch பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்கனால இண்டோர் அவுட்டோர் பர்ஃபார்மன்ஸ்னு வரும்போதையும் அந்த அளவுக்கு சொதப்புற மாதிரி கண்டிப்பாக இல்லை. 8,500 ரூபாய்க்கு இதையும் மெயின்டைன் பண்ணியிருக்கிறது நல்ல விஷயம். ஃபுல் ஹெச்டி கொடுக்கல. என்ன காரணம்னா ஏற்கனவே அவங்க 12 டர்போல AMOLED கொடுத்துருக்காங்க. இன்னும் நல்ல ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இது இந்த 8,500 ரூபாய்க்கு வரனால சில விஷயங்களை கொஞ்சம் டவுன் கிரேடும் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு விஷயம் தான் இந்த ஃபுல் ஹெச்டி கொடுக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இங்கே இவங்க அந்த 450 inch பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்கிறது ஸ்க்ரீனுக்கு ஒரு மேஜர் அட்வான்டேஜாக இருந்தது. ஒரு வீடியோஸ் பார்க்கும்போது அந்த அளவுக்கு பெரிய டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் எதுவும் தெரியல. ஆனால் ஒரு ஃபுல் ஸ்க்ரீன் வியூ கண்டிப்பாக ஃபீல் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். டிஸ்பிளே வைஸ்ல இங்கே நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. இந்த பிரைசிங் செக்மெண்ட்ல அப்படின்னு நான் சொல்லுவேன். 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோல தான் ஸ்க்ரீன் இருக்கு. ஆனால் ஒரு கையில எல்லாம் ஈஸியாக ஹோல்டு பண்ணி சரி. பொதுவாக நீங்கள் டிஸ்பிளே பெருசாக எதிர்பார்க்கறதுக்கு அந்த டிஸ்பிளேவை பெருசாக சாட்டிஸ்ஃபைட் பண்ணிட்டாங்க இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸில். கேமரா டிபார்ட்மெண்ட் வந்தோம் அப்படின்னா பெருசாக சாட்டிஸ்ஃபைடோ சர்ப்ரைஸோ எதுவும் கிடையாது. 13+2 அப்படிங்கிற ஒரு செட்டப் பேக்லையும் ஃப்ரண்ட்ல ஒரு 8 MP செல்ஃபியும் தான் கொடுத்துருக்காங்க. கேமராஸ் பற்றி ரொம்ப டெப்த்தாக எதுவும் பேச வேணாம். அந்த 13 MP எப்படி இருக்குன்னு தெரியும். போர்ட்ரேட் ஷாட்ஸும் இப்போ எடுத்துக்க முடியிற மாதிரியான சில ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பேக்ல இருக்கு. 13 MP ஒரு ஆவரேஜான கேமரா பர்ஃபார்மன்ஸ் இங்கே கண்டிப்பாக இருக்கும். ஃப்ரண்ட்ல செல்ஃபிக்கு இந்த ஃபேஸ் லாக்குக்கெல்லாம் ஒர்க் அவுட் ஆகிற அளவுக்கு அதில் இருக்கிறதா. பெருசாக செல்ஃபிக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. ஏன்னா அதோட பட்ஜெட்டுக்கும் அதுக்கு ஒரு கவனமாக இருக்கலாம். அந்த பிரைசிங்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓவரால் செட்டப் நல்லா தான் இருந்தது. இந்த ஃபோனில் அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 11 வருது. SOS 10.6 அவங்களோட ஓன் யூஐ தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இதை பொறுத்த வரைக்கும் அந்த ஷார்ட்கட்ஸ் வாட்ஸ்அப் மெசேஜர் இந்த மாதிரியான சில விஷயங்களுக்கு யூஸாக இருக்கும். ஆனால் என்ன அப்படின்னா இந்த OS பொறுத்த வரைக்கும் பெருசாக ப்ளோட்வேர்ஸ் ஆட்ஸ் எதுவும் டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. கொஞ்சம் க்ளீன் அண்ட் நீட்டான யூஐன்னு சொல்லலாம். அந்த வகையில் இதை நான் ரெஃபர் பண்ணுறதுக்கு ஒரு மெயினான பாசிட்டிவ் பாயிண்டாக தான் இந்த XOS யூஐயும் இருக்குது. இந்த வகையில் எல்லாமே நல்லா இருந்தது. மெயினாக இங்கே பார்க்குறது இதோட பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிற ஒரு பாட்டு. பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோனில் நமக்கு யூனிசாக்கோட T610 அந்த ப்ராசஸர் பர்ஃபார்ம் பண்ணுது. ஆக்சுவலாக இதை நாங்கள் கம்பேர் பண்ணணும்னா ஹிலியோட G80க்கு கிட்டத்தட்ட அப்படியே தொட்டுட்டு போகும். அந்த மாதிரியான ஒரு ப்ராசஸர் பர்ஃபார்மன்ஸ் வைஸில் நல்லா தான் இருக்கும், இல்லைன்னு சொல்ல முடியாது. ரொம்ப ஹெவி லோடான கேம்ஸ்லாம் ட்ரை பண்ணுறதுக்கு செட் ஆகாது. டே டு டே லைஃப்க்கும் நார்மலான பர்ஃபார்மன்ஸ் யூசேஜுக்கும் இது ஒரு ஒர்த்தான சிப்செட்னு சொல்லலாம். ஓவரால் பர்ஃபார்மன்ஸுக்கு நல்லா இருக்கும். நீங்கள் ஒரு செகண்டரியாக யூஸ் பண்ணுறீங்க, வீடியோ கால்ஸ், ஆன்லைன் கிளாஸ், ஒரு இல்லைனா சின்ன சின்ன கேமிங்ஸ், ஒரு செகண்டரி ஃபோனாக யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா யூடியூப் ஸ்ட்ரீமிங் வீடியோஸ் பார்க்கறதுக்கு இது ஒரு பெட்டரான ஆப்ஷன். வீட்டில் பெரியவங்களுக்கு வாங்கி தரலாம் அப்படின்னு சொல்லும்போது கூட 8,500 ரூபாய்க்கு நம்ம சூஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஆப்ஷன் தான் இந்த டைம் நம்ம கொடுத்துருக்கிறது. அது போக இங்கே ரேம் ஸ்டோரேஜ்னு வரும்போது இங்கே நமக்கு 4 GB RAM, 64 GB ஸ்டோரேஜ் தராங்க.
அது போல இந்த விர்ச்சுவல் ரேம் அப்படிங்கிற ஆப்ஷனையும் இங்க தந்திருக்காங்க. 3 GB வரைக்குமான விர்ச்சுவல் ரேம் ஃபெசிலிட்டி இருக்கு. மொத்தம் 7 GB அப்படிங்கிறது சொல்லிக்கலாம். ஆனா அந்த விர்ச்சுவல் ரேமை பெருசா கணக்கில் எடுத்துக்க முடியாது. 3 GB இன்டர்னல் ரேமா கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் நல்லா தான் இருந்தது. பிரைசிங் அப்படின்னா நான் முதல்லயே சொல்லிட்டேன், 8499 ரூபாய்க்கு ஃபிளிப்கார்ட்ல அவைலபிள் பண்ணிருக்காங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் தரேன், நீங்க வேணா போய் செக் பண்ணி பாருங்க. ஓவரால் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ஸ்மார்ட் போன்ஸ்ல எல்லாம் நல்லா தான் இருந்தது. 8500 ரூபாய்க்கு ரெட்மி கூட ரீசெண்டா 10A அந்த மாதிரியான ஸ்மார்ட் போன்ஸ் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கிட்டத்தட்ட சிமிலரா தான் இருந்தது. பெரிய டிஃபரன்ஸ் எதுவும் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனா இங்க இன்ஃபினிக்ஸ் இந்த பிரைசிங்க்கு கொடுத்திருந்த நிறைய விஷயங்கள் நல்லா இருந்தது. ஒரு பெரிய டிஸ்பிளே கொடுத்திருந்தாங்க, 6000 mAh ஒரு மேசிவ் பேட்டரி, யூனிசாக்கோட T610, 10 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், இந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு பாசிட்டிவ் பாயிண்டா தான் எனக்கு தோணுச்சு. பொதுவா என்ட்ரி லெவல்ல இன்னைக்கு ஒரு நல்ல ஆப்ஷனா இன்ஃபினிக்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகே தான். இந்த வீடியோ இந்த போனை பத்தின உங்களோட ஒப்பீனியன்ஸ் எல்லாத்தையுமே நீங்க கமெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணலாம். இந்த வீடியோ எப்படி இருக்கு அப்படின்னு நீங்க சொல்ற விதமா கமெண்ட் பண்ணாலும் ஓகே, இல்ல வீடியோக்கு லைக் பண்ணாலும் ஓகே. பிடிக்கல அப்படின்னா டிஸ்லைக் கொடுங்க, இல்ல அப்படின்னா கமெண்ட்ஸ் வந்து ஏன் பிடிக்கல, ஏதாவது மாத்திரமா அப்படிங்கறதையும் சொல்லுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.